Hi friends, இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா we are going to see about the second type of multivibrator that is called as monostable multivibrator. ஸோ இந்த multivibrator பார்த்தீங்கன்னா it has one stable state and one quasi stable state. அது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட் வந்து நிலையாக ஒரே இதில் நிற்கும் and based upon the external pulse நம்ம அப்ளை தந்தப்பில் it moves to the second state that is called as the quasi stable state. அந்த ஸ்டேட் எது வரைக்கும் டைம் கான்ஸ்டன்ட் வரைக்கும் டிபெண்ட் ஆகும்னா based on the circuit values R and C connected to the circuit connected in the circuit. Since இது வந்து ஒரு ஸ்டேபிள் ஸ்டேட் தான் இருக்கிறதுனால the other name for this monostable multivibrator is otherwise called as one shot multivibrator சொல்லலாம் or it is otherwise called as uni vibrator. So it remains in the stable state, ஒரே ஸ்டேட்டில் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும் until an input trigger pulse is applied. ஒரு ட்ரிகர் பல்ஸ் அப்ளை பண்ணிட்டோம்னா அந்த ஸ்டேபிள் ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு தாவி போயிடும். தட் இஸ் கால்ட் அஸ் தி குவாசி ஸ்டேட்னு சொல்லுவாங்க. தட் இஸ் கால்ட் குவாசி ஸ்டேட் and it remains அந்த குவாசி ஸ்டேட்டில் எது வரைக்கும் ரிமைன் ஆகும்னா it depends upon the discharging time constant, discharging of the RC circuit. நமக்கு R and C values கனெக்ட் பண்ணுற சர்க்கியூட்டில் அந்த RC ப்ராடக்ட் வேல்யூஸ் வந்தப்பில் it will maintain. சிம்பிளாக சொல்லணும்னா consider this as a trigger pulse. it may be either a positive trigger or a negative trigger. ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் ட்ரிகர் கொடுக்குறேன்னா இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேபிள் ஸ்டேட். இனிஷியலாக 0 வோல்ட்டில் இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த கேஸில் ஐ எம் கோயிங் டு அப்ளை நெகட்டிவ் கோயிங் ட்ரிகர். அப்போ இங்கே ட்ரிகர் கிடைக்கிறதுனால இட் வில் சுவிட்ச் ஓவர் டு தி குவாசி ஸ்டேட். இது ஸ்டேபிள் ஸ்டேட் அண்ட் இஸ் குவாசி ஸ்டேட். இந்த ஸ்டேட்டுக்கு மூவ் ஆகும், ஹை ஸ்டேட்டுக்கு மூவ் ஆகும். ஸோ இது எது வரைக்கும் மெயின்டைன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஆர்சி வேல்யூ, ஆர்சி ப்ராடக்ட், RC constant. For example, if R is 1 kilo ohm and C is 1 microfarad, so in the case 1 into 10 power 3 into microfarad is 1 into 10 power minus 6, that is which is nothing but 1 millisecond வரைக்கும் இது மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும் and it returns back to the again stable state. இதுதான் basic operation of the monostable multivibrator, basic concept behind the monostable multivibrator. ஸோ அந்த டைம் டியூரேஷன் படி மெயின்டைன் ஆகிட்டு இந்த குவாசி ஸ்டேட்டில் மெயின்டைன் ஆகும். ஆஃப்டர் திஸ் டைம் கான்ஸ்டன்ட் இட் ரிட்டர்ன்ஸ் பேக் டு தி சேம் ஸ்டேட், தட் இஸ் ப்ரீவியஸாக என்ன ஸ்டேட்டில் மெயின்டைன் ஆகுதோ அது வரைக்கும் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். சிமிலர்லி another ட்ரிகர் பல்ஸ் அப்ளை ஆனால் தான் எகெயின் இட் வில் சுவிட்ச் ஓவர் டு தி நெக்ஸ்ட் குவாசி ஸ்டேட். அதே டைம் கான்ஸ்டன்ட் சர்க்கியூட் வேல்யூஸ் வந்தப்பில் மெயின்டைன் ஆகிட்டு எகெயின் சுவிட்ச் ஓவர் பேக் டு தி ப்ரீவியஸ் ஸ்டேட், தட் இஸ் called as the stable state. So this is the basic operation behind the monostable. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் மல்டிவிபிரேட்டர், தட் இஸ் ஏ ஸ்டேபிள் மல்டிவிபிரேட்டரில் இட் கேன் ஏபிள் டு ஜெனரேட் எ ஸ்கொயர் வேவ். ஒரு ஸ்கொயர் வேவ் ஈஸியாக ஜென்ரேட் பண்ணலாம் பேஸ்ட் அப்பான் தி ஆர்சி டைம் கான்ஸ்டன்ட் படி. ஸோ ரெண்டு ஆஃபாக பிரிச்ச சர்க்கியூட்டை லெஃப்ட் ஆஃப் ஃபாஸ்ட் ரைட் ஆஃப் ரெண்டு ஆர்சி வேலையும் சேமாக சூஸ் பண்ணோம்னா we can get a perfect square wave. ஸோ ஆனால் இந்த கேஸில் it cannot able to generate a square wave, but in this case we can able to generate a rectangular wave like this. Based on the RC time constant we can get a rectangular wave like this. So this is the basic circuit diagram for a transistor based monostable multivibrator, and these are the related waveforms to the monostable multivibrator circuit. So in the circuit la pathina we are having two transistors Q1 and Q2. Both are identical transistors, that is Q1 is identical to Q2. So identical transistors na vera onnu illa, both are having the same HFE values and then HIE values. So H parameter values la similar ah irukum, beta value ellame common ah similar irukum. We are using same transistor. For example BC107 family யூஸ் பண்ணிங்கன்னா அதே சேம் BC107 தான் Q2 யூஸ் பண்ணணும். ஸோ ரெண்டு டிரான்சிஸ்டர் BC547 யூஸ் பண்ணிங்கன்னா ரெண்டுமே BC547 யூஸ் பண்ணணும். ரெண்டுக்குமே சேம் கேரக்டரிஸ்டிக்ஸ் பிஹேவியர், தட் இஸ் சேம் ஹெச் பேராமீட்டர் வேல்யூ இருக்கிற மாதிரி இருந்தால் தான் சூஸ் பண்ணால் தான் இட் வில் பி ஒர்க்கிங் ஃபைன். இந்த ரெண்டோட கலெக்டர் ரெசிஸ்டன்ஸ் RC1 as well as RC2 both are should be same here. In this case RC1
which is equal to RC2. For example 4.7k choose பண்ணிங்கன்னா RC2 4.7k தான் சூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். or 1k சூஸ் பண்ணிங்கன்னா 1 kilo ohm தான் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ இந்த கேஸில் the output of Q2 that is VC2 is coupled to the base of given to the base of transistor Q1 through this attenuated network. And this C1 ங்கிறது வேற ஒன்றும் இல்லை, it is nothing but speed up capacitor. It is nothing but speed up capacitor. In order to speed up the transition, we are using this speed up capacitor. So in the circuit we are using R2 and minus VB. minus VB ங்கிறது ஒரு நெகட்டிவ் சப்ளை. இது எதுக்காக யூஸ் பண்ணணும்னா, it is used to make the transistor Q2 into the off stateல மெயின்டைன் பண்ணுறதுக்காக we are using this minus VBB in addition to the R2. ஸோ எப்போதுமே Q1 ஆஃப் ஸ்டேட்லேயே மெயின்டைன் பண்ணுறதுக்காக இந்த சர்க்கியூட் வேல்யூஸ் நம்ம நெகட்டிவ் சப்ளையோடு கொடுத்துருக்கோம். ஓகே, எப்போதுமே இது ஆஃப் ஸ்டேட்டில் இருக்கணும். as well as இந்த கேஸில் இந்த கலெக்டர் சப்ளை வோல்டேஜ் VCC இருக்குல்ல, VCC as well as the resistor and the resistance R will make the transistor Q2 in the saturation state. ரெண்டுமே ஃபார்வர்ட் பயாஸ் அப்ளை பண்ணி நமக்கு வந்து Q2 வந்து ஆன் ஸ்டேட்டில் ஆர் சேச்சுரேஷன் ரீஜனுக்கு கொண்டு போயிடும். இந்த கேஸில் ஆக்சுவலி திஸ் இஸ் தி ஸ்டேபிள் ஸ்டேட். அப்போ இது சேச்சுரேஷன் ஸ்டேட்டில் இருந்தால் தான் நமக்கு வந்து ஒரு ஸ்டேபிள் ஸ்டேட்டாக, இந்த கேஸில் VC2ங்கிறது தான் ஒரு ஸ்டேபிள் ஸ்டேட்டாக கொண்டு வந்து கொடுக்கும். Now let me see the operation of the monostable multipole circuit. So in the case when a positive trigger pulse, in the case இந்த இடத்துல தான் trigger pulse நம்ம அப்ளை பண்ணுறோம். I am going to apply the trigger pulse like this of sufficient magnitude, and it may be 5 volt இருக்கலாம் or 3 volt இருக்கலாம், whatever it is. when a positive going trigger pulse, அப்போ பாசிட்டிவ்க்கு 0லேருந்து பாசிட்டிவ்க்கு போகுது. இப்போ பாசிட்டிவ் going trigger pulse is applied to the base of transistor Q1. ஸோ இந்த கேஸில் பாசிட்டிவ் கோயிங் ஷார்ட் டியூரேஷனுங்கிறது வித் சம் லெஸ் டைம் வித்தில், கம்மியான டைம் வித்தில் நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த கேஸில் through Q1 and through transistor C2 and through capacitor C2. அதாவது this is the capacitor C2 வழியாக நம்ம பேஸ்க்கு கப்புள் பண்ணி கொடுக்குறோம். அண்ட் இந்த கேஸில் Q1 will starts conducting. அப்போ Q1 வந்து கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ இது ஆன் ஆயிரும். Q1 வந்து it makes the transistor Q1 into on condition, and then by decreasing the voltage at its collector VC1. அப்போ இது ஆன் ஆச்சுன்னா VC1ஓட வோல்டேஜ் வந்து டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் 5 volt VCC கொடுத்தீங்கன்னா இந்த 5 voltலேருந்து இங்கே ரெடியூஸ் ஆகி 5 volt 3 volt 2 volt அப்படி குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ இந்த கேஸில் குறைய திஸ் ஸோ இந்த கேஸில் the decreasing voltage at the collector VC1 is coupled to the base of Q2. அப்போ இந்த குறையிற வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் coupled to the base of Q2ஓட பேஸ்க்கு போகுது. அப்போ இந்த வோல்டேஜ் குறைய இந்த கெப்பாசிட்டர் C வழியாக கப்ளிங் ஆகி நமக்கு வந்து பேஸ்க்கு அப்பியர் ஆகும், Q2ஓட பேஸ்க்கு அப்பியர் ஆகும். ஸோ த்ரூ த கெப்பாசிட்டர் C வழியாக. ஸோ திஸ் டிக்ரீசஸ் த ஃபார்வர்ட் பயாஸ் ஆன் Q2. அப்போ ஃபார்வர்ட் பயாஸை Q2க்கு சுத்தமாக குறைச்சோம். அப்போ இட் மேக்ஸ் டென்ஸ் டிரான்சிஸ்டர் Q2 இன்டு த ரிவர்ஸ் பயாஸ் கண்டிஷனுக்கு தள்ள பார்க்கும். இட் மேக்ஸ் த டிரான்சிஸ்டர் Q2 டு த ரிவர்ஸ் டு டிக்ரீஸ் த ஃபார்வர்ட் பயாஸ் அண்ட் இட்ஸ் கலெக்டர் கரண்ட் டிக்ரீசஸ். அப்போ இந்த கேஸில் VC2 டிக்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்குது. VC2 that is collector current, sorry not VC2, IC2 collector current tends to decrease. So collector current total decrease ஆச்சுன்னா, so this increasing potential, positive potential in the collector of Q2 is supplied to the base of Q1. அப்போ இங்கே குறைய அப்போ இந்த இதனால நமக்கு வந்து டிக்ரீசிங் பொட்டன்ஷியல் நமக்கு வந்து பேஸ்க்கு Q1க்கு போக சான்சஸ் இருக்குது. இங்கே குறைய நமக்கு வந்து இந்த ட்ராப்பும் குறையும், VC2வும் குறையும். இப்போ VC2 குறைஞ்சதுன்னா அந்த டிக்ரீசிங் வோல்டேஜ் இஸ் எகெயின் அப்ளை டு தி பேஸ் ஆஃப் Q1 த்ரூ திஸ் ரெசிஸ்டர் R1. ஸோ இது என்ன பண்ணால் திஸ் வில் ஃபர்தர் இன்க்ரீசஸ் தி பேஸ் பொட்டன்ஷியல் ஆஃப் Q1. அப்போ Q1ஓட பேஸ் பொட்டன்ஷியலை இன்னும் அதிகப்படுத்தும். அண்ட் Q1 இஸ் குவிக்லி ட்ரிவன் இன்டு
சேச்சுரேஷன். அப்போ Q1 வந்து ஃபுல்லாக சேச்சுரேஷன் ரீஜனுக்கு போயிடும், ஹை ஸ்டேட்டுக்கு போயிடும். சேச்சுரேஷன் ஃபுல்லாக வந்து VCCக்கு ஃபுல்லப் ஆயிடும். ஸோ இந்த கேஸில் இது வந்து சேச்சுரேஷன் அண்ட் Q2 வந்து கட் ஆஃப் ஆயிடும். அப்போ இது ஆன் ஆயிரும், இந்த Q2 வந்து ஆஃப் ஆயிரும். இந்த கெப்பாசிட்டர் அந்த டைமில் the capacitor C is charged approximately to VCC. அப்போ கெப்பாசிட்டர் இந்த கேஸில் VCC ஃபுல் என்ன அப்படிங்கிறதுனா இந்த சப்ளை வோல்டேஜ் இது கெப்பாசிட்டர் பி சார்ஜ் அப் டு தி சப்ளை வோல்டேஜ் VCC த்ரூ திஸ் ரெசிஸ்டர் ஆர் வழியாக C வந்து சார்ஜ் ஆக ஆரம்பிக்கும். as the capacitor discharges அந்த கெப்பாசிட்டர் வந்து டிஸ்சார்ஜ் ஆரம்பிக்கிறப்ப the base of Q2 is followed by பர்டிகுலர் ரீஜன், அதாவது அப் டு மேக்ஸிமம் வெல்டேஜ் வரைக்கும் வந்து சார்ஜ் ஆயிரும். ஒன்ஸ் சார்ஜ் ஆனதுக்கப்புறம் இட் டென்ஸ் டு டிஸ்சார்ஜ் தி வேல்யூஸ். ஸோ அப்போ டிஸ்சார்ஜ் பண்ணுறப்ப இட் இன்க்ரீசஸ் தி பேஸ் பொட்டன்ஷியல் ஆஃப் Q2 இஸ் ஃபார்வர்ட் பயாஸ். அப்போ பேஸ் வந்து இன்னும் எகெயின் ஃபார்வர்ட் பயாஸுக்கு மூவ் ஆயிரும். ஃபார்வர்ட் பயாஸ் மூவ் ஆச்சுன்னா அந்த கலெக்டர் கரண்ட் எந்த கேஸில் எப்படி இருக்கும், இந்த கேஸில் இந்த கலெக்டர் கரண்ட் ஸ்டார்ட்ஸ் டு ஃப்ளோ இன்டு Q2. அப்போ கலெக்டர் கரண்ட் இன்னும் அதிகமாக ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். ஏற்கனவே இங்கே டிக்ரீஸ் ஆகிருந்துச்சு. அப்போ இங்கே பேஸ் பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் ஆகிறப்ப நமக்கு வந்து கலெக்டர் கரண்ட் இன்னும் இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ கலெக்டர் கரண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்த கேஸில் QT அப்போ இந்த இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம Q2 வந்து சேச்சுரேஷன் ரீஜனுக்கு மூவ் ஆயிடும். இட் இஸ் ஃபுல்லி driven into சேச்சுரேஷன் ரீஜன் அண்ட் Q1 is pulled to கட் ஆஃப் ரீஜன். இது வந்து சேச்சுரேஷனுக்கும் இது கட் ஆஃப்க்கும் போயிடும். ஸோ திஸ் இஸ் த ஸ்டேபிள் ஸ்டேட் ஃபார் த சர்க்யூட். அப்போ இந்த Q1 கட் ஆஃப்க்கும் Q2 வந்து சேச்சுரேஷன் ரீஜனுக்கும் எகெயின் பழைய ஸ்டேட்டுக்கே வர்றதுனால இது வந்து நார்மல் ஸ்டேபிள் ஸ்டேட்டுக்கு வந்துடும். திஸ் இஸ் a stable state for this circuit and remains in this condition. அப்போ இது எது வரைக்கும் இந்த கண்டிஷன் இதுதான் ஸ்டேபிள் ஸ்டேட்னா இந்த கண்டிஷனில் எது வரைக்கும் இருக்குன்னா until another trigger pulse causes the circuit to switch over the state. அப்போ ஒரு ட்ரிகர் பல்ஸ் நம்ம கொடுத்தா தான் நமக்கு வந்து பாசிட்டிவ் கோயிங் ட்ரிகர் பல்ஸ் கொடுத்தா தான் again it will switch over to the next state. Okay, and it will maintains in this same quasi state until based on the RC time constant. This based on this RC value தந்தாப்புல it will maintain and again switch over back to the stable state. So இதான் வந்து basic operation of the circuit. So in the case the duration of the output pulse of the monostable motor is given by, that is output pulse வர duration time pulse width ஓட duration பார்த்தீங்கன்னா T equal to 0.693 RC. That is RC, T is nothing but natural logarithm of 2 into RC ன்னு வரும். that is RC natural logarithm of 2. natural logarithm of 2 வேறு ஒன்றும் இல்லை 0.693. ப்ரீவியஸ் கேஸில் இதுக்கு ஒரு RC நெட்வொர்க் இருக்கும், இதுக்கு ஒரு RC நெட்வொர்க் இருக்கும், அதனால் டூ டைம்ஸ் எழுதுணும் 1.38. ஆனால் இந்த கேஸில் we are having only one single RC network, that is called as the RC ln of 2, that is 0.693 RC. This is the basic pulse width value. அதாவது இந்த டைம் கான்ஸ்டன்ட்டோட திஸ் பல்ஸ் வித் நீங்கள் எப்படி மெஷர் பண்ணீங்க ஒன்ஸ் ட்ரிகர் பல்ஸ் அப்ளை பண்ணுறப்ப எந்த அளவுக்கு பல்ஸ் வித் மெயின்டைன் ஆகுதுன்னா பேஸ்ட் ஆன் திஸ் R and C வேல்யூஸ் இன் அடிஷன் டு தி ப்ராடக்ட் ஆஃப் திஸ் 2.693. திஸ் இஸ் தி டோட்டல் பல்ஸ் வித் அப்பியரன்ஸ். பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கேன் பி யூஸ்ட் அஸ் this circuit can be used as a adjustable pulse width generator. ஒரு adjustable pulse நம்ம ஜென்ரேட் பண்ணோம்னா we can make use of this circuit. செகண்ட் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா it can be used to generate a clean and stop pulses. ஒரு clean and stop pulse ஜென்ரேட் பண்ணுறதுக்காக இது யூஸ் பண்ணிக்கலாம். எங்கேருந்து clean and stop pulse கொடுக்குறோம்னா ஜென்ரேட் பண்ணோம்னா ஒரு டிஸ்டார்டட் வேவ் ஃபார்ம் கிடச்சிதுன்னா அதுலேருந்து டிஸ்டார்ஷனை ரிமூவ் பண்ணிவிட்டு we can easily generate the clean and stop pulses. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா we can use it as a time delay எலமெண்ட்டாக ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆப்ரேஷன் ஒரு சர்டன் டைம் பீரியடுக்கு அப்புறம் நடக்கணும்னா ஒரு ட்ரிகர் பல்ஸ் அழுத்தினோம்னா அந்த டைம் பீரியட் வரைக்கும் நமக்கு வந்து ஹையாக இருக்கும். அந்த டைம் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஒரு டைம் டிலே எலமெண்ட்டை நம்ம வந்து இதை நம்ம கான்ஃபிகர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதோட மோனோஸ்டேபிள் மல்டிவேட்டர் முடிஞ்சது. நெக்ஸ்ட் வீடியோவில் we are going to discuss about the bistable multivibrator.